Hi guys, welcome to Mumbai Defense Academy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தொடரியோட ஃப்ரீ டெஸ்ட் 14வது ரீசனிங் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நல்லாவே பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு செகண்ட் டெஸ்ட் இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த டெஸ்ட்ல எதனா டவுட் இருந்துச்சு அப்படி எக்ஸ்பிளனேஷன் சொல்லி எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது அடுத்த டெஸ்ட்ல டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? சரி, நேரா क्वेश्चனுக்கு போயிடலாம். ரொம்ப ஈஸியான டாபிக், நல்லாவே ஸ்கோர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நேரா ஷார்ட்கட்ஸ் மட்டுமே பார்க்கலாம். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் வீடியோல 1.5 மணி நேரம் மேல போயிடுச்சு. ஸோ வெறும் ஷார்ட்கட் மட்டுமே பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராம் இஸ் 18th from the left hand and 23rd from the right in a line of people. How many people are there in the line? அதாவது என்ன சொல்றான், ஒரு வரிசையில ராம் வந்து இடமிருந்து 18வது இடத்திலும் வலமிருந்து 23வது இடத்திலும் உள்ள வரிசையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கேட்டாவே நம்ம என்ன சொன்னோம், T equal to L plus R minus 1 அப்படின்னு பார்த்தோமா. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் இல்ல ரைட் ஹேண்ட், அப்படி இல்லைன்னா டாப் கொடுத்துட்டு டாப் இல்ல பாட்டம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் கூட்டி -1 பண்ணோம். அப்படிதானே பண்ணோம் டோட்டலுக்கு. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் பிளஸ் ரைட் ஹேண்ட் -1. கரெக்டா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் என்ன வரும், 18. ரைட் ஹேண்ட் என்ன வரும், 23. அப்ப -1. ரெண்டுத்தையும் கூட்டி -1 பண்ணா என்ன வரும், ஸோ 41 -1 என்ன வரும், டோட்டல் நம்பர் 40. அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏ 40. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஷார்ட்டாவே பார்க்கலாம். நான் முன்னாடியே போட்டு இருப்பேன் கிளாஸ் ரேங்கிங். ஸோ இந்த ஷார்ட்கட் புரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஓகேவா? சரி, அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ராதிகா has secured 16th rank from the top and 13th from the bottom in the examination. How many students are there in the class அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ராதிகா ஒரு தேர்வில் முதலிடத்திலிருந்து 16வது ரேங்க் மற்றும் கீழே இருந்து 13வது ரேங்க் பெற்றுள்ளார். வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? அதே கான்செப்ட் தான் டோட்டல் கேட்டிருக்கான். அப்ப டோட்டல் கேட்டாங்கன்னா ரெண்டு சைடையும் கூட்டி என்ன பண்ணோம், -1 பண்ணோம். அப்ப ரெண்டு சைடு, ஃபர்ஸ்ட் சைடு என்ன கொடுத்திருக்கான், 16. கரெக்டா? அப்ப செகண்ட் சைடு என்ன கொடுத்திருக்கான், 13. ஓகேவா? 13. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டி -1. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், 29 -1. அப்ப மொத்தம் அந்த வரிசையில எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த தேர்வுல எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க, 28 பேர். அப்ப ஆப்ஷன் டெல்லி. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 39 science students of a class 12th were seated in a row in a auditorium. Roshan was 12th from the starting. What was his position from the end? ஓகேவா? சோ 12ஆம் வகுப்பு படிக்கும் 39 அறிவியல் மாணவர்கள் ஒரு ஆடிட்டோரியத்தில் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். சோ ஆரம்பம் முதலே ரோஷன் வந்து 12வது இடத்தில் இருந்தார். கடைசியில் இருந்து அவருடைய நிலை என்ன? சோ அப்ப நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டாங்க. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டா என்ன பண்ணோம், T equal to L plus R minus 1 அப்படின்னு போட்டோம். இங்க என்ன கொடுத்துருக்கான், டோட்டல் கொடுத்துட்டு இருக்கான், ஒரு எண்டு கொடுத்துட்டு இருக்கான். கரெக்டா? அது லெஃப்ட்னே வச்சுங்க, ஒரு எண்டு கொடுத்துருக்கான். அப்ப ரைட் கேட்கறான். அப்ப ரைட் வேணும்னா என்ன பண்ணோம், அப்படியே பாருங்க அந்த ஃபார்முலால R equal to T minus L அந்த பக்கம் போச்சுன்னா L, அதாவது பிளஸ் L அந்த பக்கம் போச்சுன்னா -L, -1 அந்த பக்கம் வச்சுன்னா +1. ஓகேவா? T equal to L plus R minus 1 முன்னாடி ஃபார்முலா பார்த்தோமா. அப்போ டோட்டலும் ஒரு ரெண்டு கொடுத்துட்டா என்ன பண்ணோம், இன்னொரு ரெண்டு கண்டுபிடிக்க R equal to T minus L plus 1. அப்ப சிம்பிளுங்க, டோட்டலையும் கொடுத்த எண்டையும் மைனஸ் பண்ணி +1 பண்ணணும். ஓகேவா? அப்ப ரைட் ஹேண்ட் இன்னொரு ரெண்டு வேணும்னா டோட்டல் எவ்வளவு கொடுத்துருக்கான், அந்த கிளாஸ்ல 39 மாணவர்கள், அதாவது 39 மைனஸ் ஒரு பொசிஷன், ஒரு ரெண்டுல எத்தனாவது ரேங்க், 12th ரேங்க். ஓகேவா? +1. ஓகே, இப்ப 39 - 12 என்ன வரும், 27 வரும். +1 28. அப்போ கடைசியில இருந்து அவருடைய நிலை என்ன வரும், கடைசியில இருந்து அவருடைய நிலை என்ன வரும் அப்படின்னா 28. அப்போ ஆப்ஷன் ஏ 28. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்க பாருங்க. சலீல் மேலிருந்து 7வது இடத்திலும் கீழே இருந்து 10வது இடத்திலும் உள்ளார். வரிசையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சோ அதேதான், T வேணும் அப்படின்னா மேலிருந்து, அதாவது டாப்ல இருந்து நம்ம லெஃப்ட் ரைட்டு -1 பார்த்தோமா. அதே மாதிரிதான் இங்க லெஃப்ட்டுக்கு பதில் டாப், ரைட்டுக்கு பதில் என்ன கொடுத்துக்கிறான், பாட்டம். ஓகேவா? இது டாப், இது பாட்டம், அதாவது மேல இருந்து கீழே இருந்து. சோ ரெண்டு சைடு கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் கண்டுபிடித்துக்க ரெண்டுத்தையும் கூட்டி -1 பண்ணணும். அப்ப மேல இருந்து பார்க்கும்போது 7வது பிளேஸ், கீழே இருந்து பார்க்கும்போது 10வது பிளேஸ். ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் பண்ணா என்ன வரும், 17 -1 16. அப்ப அந்த வகுப்புல எத்தனை பேர் இருப்பாங்க, 16 மெம்பர்ஸ். ஓகேவா? அந்த வரிசையில் எத்தனை பேர், 16 மெம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல அப்படியே நோட் பண்ணீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். ஓகே, நம்ம முன்னாடி சிம்பிளா பார்த்துட்டோம். டோட்டல் ரெண்டு சைடு குத்துட்டு டோட்டல் கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டி -1 பார்த்தோம். டோட்டல் குத்துட்டு ஒரு சைடு குத்துட்டு இன்னொரு சைடு கேட்டா என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு +1 பண்ணோம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கான்,
மாணவர்களின் வரிசையில் பி இடது முனையிலிருந்து 17வது இடத்திலும் வலது முனையிலிருந்து 23வது இடத்திலும் நின்றார். கியூ சரியாக வரிசையின் நடுவில் நின்றிருந்தால் இடது முனையிலிருந்து அவரது நிலை என்ன அப்படின்னு கேட்கிறான். புரியுதுங்களா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு வரிசை இருக்குப்பா, ஒரு வரிசை பி வந்து இடது முனையிலிருந்து 17வது. அப்ப பி வந்து இடது முனையிலிருந்து 17வது. ஓகேவா? பி வந்து இடது முனையிலிருந்து 17வது, வலது முனையிலிருந்து 23வது. வலது முனையிலிருந்து எத்தனாவது இடம்? ஸோ 23rd. இப்போ இந்த வரிசையில கியூ வந்து நடுவுல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த வரிசையில மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கியூவை சரியா நடுவுல உட்கார வைக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ அந்த வரிசையில மொத்த பேரும் தெரியணும்னா நம்ம முன்னாடி படிச்ச ஷார்ட்கட் என்னது? டோட்டல் வேணும்னா L + R - 1. இங்க P கொடுத்துட்டு இருக்கானா, P பேஸ் பண்ணி ரெண்டு சைடு கொடுத்துட்டு இருக்கான். அப்போ டோட்டல் வேணும்னா என்ன பண்ணும்? 17 + 23 - 1. கரெக்டா? ரெண்டுத்தையும் கூட்டி -1 பண்ணோம். அப்ப 17 23 கூட்டினா 40, 40 - 1 என்ன வரும்? 39ன்னு வரும். ஓகேவா? அப்ப டோட்டலா அந்த வரிசையில எத்தனை பேர் இருப்பாங்க? 39 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அப்ப நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதனால P விட்டுருங்க, P தேவையில்லை இதுக்கப்புறம். ஓகேவா? அவன் என்ன கேட்கிறான்? கியூவோடைய பொசிஷன் லெப்ட்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். அதான இடது முனையிலிருந்து அவரது நிலை என்னன்னு கேட்கிறான். கியூ வந்து வரிசையோட சரியா நடுவில் நிக்கிறாங்கன்னா மொத்த பேர் 39 பேர். அப்ப எப்படி பிரிக்கலாம் சரியா? இப்போ 39 பேரை சரியா பிரிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் 19 பேர், இந்த பக்கம் 19 பேர். கரெக்டா? அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா 38 பேர். சென்ட்ரல்ல யாரு இருப்பா? கியூ இருப்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பியை வச்சுட்டு அந்த வரிசையில மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு கியூ எத்தனை பேர் சரியா நடுவுல உட்கார வச்சுட்டோம். அந்த 39 பேர்ல சரியா நடுவுல உட்கார வைக்கணும்னா ரெண்டா பிரிக்கணும்ல. 39 ரெண்டா பிரிச்சுன்னா என்ன வரணும்? 38 19 19 38ன்னு வந்துடும். ரிமைனிங் 1% தான் யாரு? கியூ. அவங்க தான் சென்டர்ல போட்டு. ஓகேவா? அப்ப இந்த பக்கம் 19 பேர், இந்த பக்கம் 19 பேர். அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறான்? கியூ இடது முனையிலிருந்து அவரது நிலை என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்ப இதுதானே லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து இங்க 19 பேர் இருக்காங்க. இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 19 பேர் இருப்பாங்க. இவன் எத்தனாவது பொசிஷன்ல இருப்பான்? 20வது பொசிஷன்ல இருப்பான். புரியுதுங்களா? இடையில 19 பேர், அவன் எத்தனாவது இடத்துல இருப்பான்? 20வது இடத்துல இருப்பான். ஓகேவா? நான் வேகமா சொல்றேன். ஷார்ட்கட்லாம் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டு இருப்பேன் ரேங்கிங்ல, அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? சோ புரியல அப்படின்னா, புரிஞ்சிச்சுன்னா ஓகே தான். அப்ப எத்தனாவது இடத்துல இருப்பான்? 20வது இடத்துல இருப்பான். அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்கான்? அதேதான். லெமன் ட்ரீ இஸ் 13th from the either end in a row of trees. How many trees are there in the row? எலுமிச்சை மரம் மரங்களின் வரிசையில் இரு முனைகளிலிருந்தும் 13வது இடத்தில் உள்ளது. வரிசையில் எத்தனை மரங்கள் உள்ளன? சோ இதுவும் சிம்பிள் தான். ரெண்டு பக்கம் இருந்தும் பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ்ல இருக்குது? 13th பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ லெஃப்ட் டோட்டல் வேணும்னா என்ன பண்ணோம்? லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 13, ரைட்ல இருந்து பார்க்கும்போது 13, ரெண்டுத்துக்கு கூட்டி என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். அப்ப மைனஸ் பண்ண என்ன வரும்? 26 - 1 25. இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன் பண்ணோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்லாம் இப்படிலாம் வந்துச்சுன்னா அப்படின்னா பண்ணோம். ரெண்டு சைடும் கொடுத்துட்டு 13 கொடுத்துட்டான். அப்ப லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 13, ரைட்ல இருந்து பார்க்கும்போது 13. அப்ப என்ன பண்ணோம்? லெஃப்ட் L + R - 1 தானே பாருங்களா? அப்ப 13 + 13 26 - 1 25. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ சிம்பிள். ரேங்கிங்லாம் ரொம்ப ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணா பாருங்க. ஓகேவா? இங்க பாருங்க. ஓகே, மக்களின் அதாவது in a row of trees a tree is 7th from the left hand and 14th from the right hand. How many trees are there in the row? இதுவும் சேம் அதேதான். அப்ப டோட்டல் வேணா என்ன பண்ணோம்? மரங்களின் வரிசையில் ஒரு மரம் இடது முனையிலிருந்து 7வது பிளேஸ், வலது முனையிலிருந்து 14வது பிளேஸ். அப்ப வரிசையில் எத்தனை மரங்களா? ரெண்டுத்தையும் கூட்டி என்ன பண்ணோம்? -1. அப்ப 21 - 1 என்ன வரப்போகுது? 20ன்னு வரப்போகுது. அப்ப ஆப்ஷன் சி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் T + D = L + R - 1 அதெல்லாம் தேவையில்லைல்ல, நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இதுவும் அதே தான் நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் 11th in a queue starting either end, how many are there in the queue? அதாவது நீங்கள் ஒரு வரிசையில் இரு முனைகளில் இருந்தும் 11வது இடத்தில் இருந்தால் வரிசையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நம்ம தான் ரெண்டு பக்கம் இருந்து பார்க்கும்போது 11வது பிளேஸ். அதேதான் நம்ம முன்னாடி எலுமிச்சை மரம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரிதான். லெப்ட்ல இருந்து பார்க்கும் போதும் 11, ரைட்ல இருந்து பார்க்கும் போதும் 11. அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? ரெண்டுத்தையும் கூட்டி -1. அப்ப 22 - 1 என்ன வரப்போகுது? 21. ஓகே, எத்தனை பேர் இருப்பாங்க? 21. ஆப்ஷன் சி. ஓகேவா? 21. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா?
ஸோ நெக்ஸ்ட் ஓகே இங்க பாருங்க. In a row of 16 girls, when Hema was shifted by 2 places towards the left, she became 7th from the left end. What was her earlier position from the right end? 16 பெண்களின் வரிசையில் ஏமாவை 2 இடங்கள் இடதுபுறமாக மாற்றிய போது அவர் இடது முனையிலிருந்து 7வது இடத்தை பிடித்தார். வலது முனையிலிருந்து அவள் முந்தைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறான். இங்கிலீஷ்ல அப்படியே பாத்துங்க, தமிழ்ல சொல்றேன் பிளேஸ். ஓகே, இப்ப என்ன சொல்லிக்கிறான், மொத்தமா எத்தனை பேருன்னு சொல்லிட்டான், 16 பேருன்னு சொல்லிட்டான். இந்த ரோல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, 16 பேர் இருப்பாங்க ஒரு பெண்கள் வரிசையில். ஓகேவா? சோ ஏமாவை 2 இடங்கள் இடதுபுறமாக மாத்தின பிறகு இடது முனையிலிருந்து எத்தனாவது பிளேஸ் இருக்கான், 7வது பிளேஸ் இருக்கா. இடது முனையிலிருந்து எத்தனாவது பிளேஸ் இருக்கா, இதான இடது முனை. இங்கிருந்து எத்தனாவது பிளேஸ் இருக்கா, 7th பிளேஸ். எப்படி 7th பிளேஸ் வரா, 2 இடங்கள் இடதுபுறமாக மாற்றிய போது. இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட், இது ரைட் ஹேண்ட். ஓகேவா? இடதுபுறமானா இந்த சைடு, நம்மளோட ரைட் லெஃப்ட் சைடு இப்படிதானே இடதுபுறமா மாத்தணும். எத்தனை பிளேஸ், 2 பிளேஸ். அப்போ 1 2. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நின்னுட்டு இருப்பா யாரு, ஹேமா. ஹேமா வந்து இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கா, 2 பிளேஸ் இடதுபுறமா நகர்ந்து வரா. அப்போ 1 பிளேஸ் 2 பிளேஸ், 2 பிளேஸ் தானே, 2 பிளேஸ் இடதுபுறமா நகர்ந்து வரா. நகர்ந்து வந்தா அவளுடைய பொசிஷன் எங்க வருது, இடது முனையிலிருந்து 7வது பிளேஸ் வருது. புரியுதுங்களா? மொத்தமா 17 பேர் இருக்காங்க. 2 இடங்கள் இடதுபுறமா நகரும் போது அவளுடைய இடம் இடது முனையிலிருந்து 7வது பிளேஸ் வருது. இடத்தை பிடித்தார். அப்போ வலது முனையிலிருந்து அவளுடைய முந்தைய நிலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், T = L + R - 1 அப்படின்னு பார்த்தோம். இங்க டோட்டல் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான், 16 பேர்னு கொடுத்துட்டான். ஒரு சைடு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு சைடுக்கு க்ளூ என்ன கொடுத்துக்கிறான், 7th பொசிஷன், 7th பிளேஸ். ஆனா நம்ம 7th பிளேஸ் எடுக்கணுமா, எடுக்க கூடாது. என்ன சொல்லியிருக்கான், அவளுடைய முந்தைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்ப முந்தைய நிலைனா எதுனா ஒரு சைடுல இருந்து அவளுடைய முந்தைய நிலை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ லெப்ட்ல இருந்து பார்க்கும்போது இது எத்தனாவது பிளேஸ், 7வது பிளேஸ். அதுக்கு அடுத்த பிளேஸ் என்ன வரும், 8வது பிளேஸ். இது 8 வருமா, இது என்ன வரும், 9th பிளேஸ் வரும். கரெக்டா? இடதுபுறத்திலிருந்து பார்க்கும்போது இது 7வதுனா 2 பிளேஸ் தள்ளி வர்றதுனா இது 8, இது 9 வருமா. அப்போ ஒரு சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ ஒரு சைடு என்ன வரும், லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது 9th பிளேஸ் வரும். அப்போ ஒரு சைடு என்ன வரும், டோட்டல் வந்து 16, ஒரு சைடு என்ன 9th. அப்போ இன்னொரு சைடு வேணும்னா என்ன வரும், இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா. அப்போ R = 16 - 9 + 1. அப்போ என்ன வரும், 7 + 1 என்ன வரும், 8ன்னு வரும். அப்போ 8th பிளேஸ். இதை நான் பேனா பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, மொத்தம் நம்ம இன்னொரு சைடு வேணும்னா என்ன சொன்னேன், 2த்தையும் கழிச்சு +1 பண்ண. அதானே டோட்டல் கொடுத்துட்டு ஒரு சைடு கொடுத்துட்டு இன்னொரு சைடு கேட்டா என்ன சொன்னேன், 2த்தையும் கழிச்சுட்டு +1 பண்ண சொன்னேன். அப்ப நான் இந்த இடத்துல எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, டோட்டல் மொத்தமா 16 பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து 7வது பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 7வது பிளேஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, 2 பிளேஸ் தள்ளதுனால 7வது பிளேஸ். அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா 2 7 கூட்டி 9 அப்படின்னு போட்டிருப்பேன். எங்க இருந்து 9 போட்டிருப்பேன், இடது முனையிலிருந்து 9th பிளேஸ். ஏன்னா இடது புறமா தானே தள்ளுறாங்க. அப்ப 2த்தையும் கூட்டி இருப்பேன். ஓகேவா? அப்போ 9ன்னு வரப்போகுது. அப்போ டோட்டல் 16, ஒரு சைடு 9, அப்ப 2த்தையும் கழிச்சு +1 பண்ணா 8 அப்படின்ட்டு. ஸோ அப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, திரும்பவும் சொல்றேன், முன்னாடி ரேங்கிங் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அதேதான் 10th கொஸ்டின். நான் வரிசையில் 2 முனைகளிலிருந்தும் 7வது இடத்தில் இருக்கிறேன். வரிசையில் எத்தனை பேர்? ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் 13 அப்படின்ட்டு. கரெக்ட் தானே? 2 சைடு பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ் இருக்கான், 7வது பிளேஸ் இருக்கான். அப்போ இந்த சைடு பார்க்கும்போது 7th, இந்த சைடு பார்க்கும்போது 7th. அப்போ டோட்டல் என்ன பண்ணோம், L + R - 1. அப்போ 7 + 7 - 1 என்ன வரும், 14 - 1 13. அப்ப ஆன்சர் 13, ஆப்ஷன் சி. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா. ஓகே, இங்க பாருங்க. ஸோ in a row of boys, Srinath is 7th from the left and Venkat is 12th from the right. If they are interchange their position, Srinath become 20 seconds from the left. How many boys are in the row அப்படின்னு கேட்கலாம். நீங்க நல்லா பாருங்க. சிறுவர்களோட வரிசையில ஸ்ரீநாத் இடமிருந்து 7வது இடத்திலும். நல்லா கவனிச்சுங்க, 2 பேர் இருக்காங்கப்பா. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஃபார்முலா எல்லாம் பார்த்தோன்னா 1% பேஸ் பண்ணியிருந்தாதான் அந்த ஃபார்முலா பார்த்தோம். ஓகேவா? 1% பேஸ் பண்ணி லெஃப்டும் ரைட்டும் கொடுத்திருந்தாதான் நம்ம என்ன ஃபார்முலா, T = L + R - 1 ஃபார்முலா. இங்க என்ன பண்ணிருக்கான்,
2% கொடுத்திருக்கான். யார் யார் கொடுத்திருக்கான்? ஸ்ரீநாத், வெங்கட். இப்ப பார்க்கலாமா? இப்ப இங்க பாருங்க, ஸ்ரீநாத் இடம் இருந்து 7வது இடத்திலும், இங்க வந்து ஸ்ரீநாத் வந்து 7th பிளேஸ். யாரு? ஸ்ரீநாத். ஓகேவா? அடுத்து பாருங்க, வெங்கட் வலம் இருந்து 12வது இடத்திலும். சோ இதான் ரைட் சைடுனா இங்க இருந்து 12வது இடத்துல யார் இருக்குது? வெங்கட். ஓகேவா? ஸ்ரீநாத் லெஃப்ட் சைட்ல இருந்து 7வது பிளேஸ்லயும், வெங்கட் ரைட் சைட்ல இருந்து 12வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா? அவர்கள் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டால், இப்ப இவங்க 2 பேர், இப்ப ஸ்ரீநாத் வந்து வெங்கட் பிளேஸுக்கு போயிடுறான், வெங்கட் வந்து ஸ்ரீநாத் பிளேஸுக்கு வந்துடுறான். அப்படி மாறும்போது ஸ்ரீநாத் இடமிருந்து 22வது இடத்தில் பெறுகிறார். அப்ப அப்படி இடம் மாறும்போது ஸ்ரீநாத் எங்க போயிடுறான்? லெஃப்ட் சைட்ல இருந்து 22வது இடத்துக்கு வந்துடுறான். முன்னாடி எந்த இடத்துல இருந்தா? 7வது இடத்துல. இப்ப எந்த இடத்துக்கு போயிடுறான்? லெஃப்ட் சைட்ல இருந்து 22வது இடத்துக்கு வந்தான். அப்போ வரிசையில் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? புரியுதுங்களா? நான் இப்ப முன்னாடி என்ன சொன்னேன்? 1% பேஸ் பண்ணி லெஃப்டும் ரைட்டும் கொடுத்தாதான் t = l + r - 1 சொன்னா. இப்ப ஸ்ரீநாத் இங்க வந்துட்டான், வெங்கட் இங்க வந்துட்டான். இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்கணும் இல்ல, எதனா 1% போத் எண்ட் கொடுத்திருந்தாவே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப ஸ்ரீநாத் பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருந்து என்ன பிளேஸ் கொடுத்துட்டான்? 22ன்னு கொடுத்துட்டான். இவன் யாரோட பிளேஸுக்கு வந்திருக்கான்? வெங்கட்டோட பிளேஸுக்கு வந்திருக்கான். வெங்கட்டோட பொசிஷன் சொல்லியிருக்கான்ல, ரைட் சைட்ல இருந்து எத்தனாவது பிளேஸ்? 12வது பிளேஸ். அப்ப ஸ்ரீநாத் பொறுத்தே லெஃப்ட் சைடும் தெரியும், ரைட் சைடும் தெரியும். கரெக்ட் தானே? அப்ப டோட்டல் வேணும்னா லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனை பேர் இருக்காங்க? 22 பேர் இருக்காங்க. பிளஸ் ரைட் சைட்ல இருந்து எத்தனாவது பிளேஸ்? 12. அப்போ -1. புரியுதுங்களா? அந்த ஃபார்முலா கொண்டு வந்துட்டோமா? அப்போ 1% போத் எண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா தான் t = l + r - 1 அப்படின்னு சொன்னா. அப்ப t வந்து என்னது? d. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். லெஃப்ட் வந்து 22, ரைட் வந்து 12, ஸோ -1. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 34 - 1 என்ன வரப்போகுது? 33. அப்ப டோட்டல் எத்தனை வரும்? 33. அப்ப ஆப்ஷன் சி தான். ஓகேவா? ரொம்ப ஈஸி. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மைண்ட் கால்குலேஷன்லயே போட்டுடலாம். ஓகேவா? சரி, அப்ப t = 33. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இங்க பாருங்க, 15 குழந்தைகளின் வரிசையில் ராஜு 3 இடங்களை வலப்புறமாக மாற்றிய போது வலது முனையிலிருந்து 8வது இடத்தை பெறுகிறார். வரிசையின் இடது முனையிலிருந்து அவரது முந்தைய நிலை என்ன அப்படின்னு கேட்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தா அதே சேம் தான். இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க? மொத்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. டோட்டலா 15. இப்ப ராஜ் 3 இடங்களை வலப்புறமாக மாற்றிய போது, வலப்புறமானா இந்த சைடு எத்தனை இடத்த? 3 பிளேஸ். இப்ப இங்க ராஜ் நிக்கிறான்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பிளேஸ், நம்மளுக்கு இடம் பிளேஸ் எல்லாம் தெரியாதுப்பா, ஏதோ இடத்துல நிக்கிறான். இந்த ராஜ் இந்த இடத்துல நிக்கிறான், 3 இடத்த மாத்துறாங்க, 3 பிளேஸ சேஞ்ச் பண்றாங்க. எத்தனை இடத்துல? இங்கிருந்து 1 2 3 3 இடத்த சேஞ்ச் பண்ணும்போது அவன் எத்தனாவது பிளேஸ் வரான்? 8th பிளேஸ் வரான், 8வது பிளேஸ் வரான். எங்க இருந்து பார்க்கும்போது 8வது பிளேஸ்? இந்த வலது முனையிலிருந்து பார்க்கும்போது 8வது பிளேஸ். இந்த வலது முனையிலிருந்து பார்க்கும்போது 8வது பிளேஸ். புரியுதுங்களா? மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. ஓகே, மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர். இப்ப ராஜ் இங்க நிக்கிறான் அப்படின்னா 3 இடங்களை மாத்தும் போது எந்த பக்கமா? வலது புறமா மாத்தும் போது, அதாவது ரைட் சைடு மூவ் ஆகும் போது 1 2 3 அந்த 3 பிளேஸ் மாத்தினது பிறகு எத்தனாவது பிளேஸ் போறான்? 8th பிளேஸ் போறான். ஓகேவா? இப்போ அவன் முன்னாடி இருந்த நிலை இதுதான். அவன் முன்னாடி இருந்த பிளேஸ் வந்து இதுவா? இந்த இடம் இடது புறத்துல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ் வரும் அப்படின்னு கேட்கறான். அதான கொஸ்டின் கேட்கறான். இப்ப ஈஸியா சொல்லலாமா? இப்ப வலது முனையில இருந்து அவன் எத்தனாவது இடம்? 8வது இடம். ஓகேவா? அப்ப 3 இடம் சேஞ்ச் ஆகிறானா இது 9வது 10, அதாவது வலது முனையில இருந்து பார்க்கும்போது. ஓகேவா? 3 இடம் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? 3 இடம் சேஞ்ச் ஆகி 8வது பிளேஸ். இங்க இருந்திருப்பான் ராஜ். ஓகேவா? முன்னாடி எங்க இருந்திருப்பான்? இங்க இருந்திருப்பான். 3 இடம் சேஞ்ச் ஆகிறான், 1 2 3 அப்படின்ட்டு. அப்ப ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது 8வது பிளேஸ் இருக்கிறான்னா இப்படி வரும்போது என்ன? 9 வரும், 10 வரும், 11 வரும். கரெக்டா? அப்போ ரைட் சைட்ல இருந்து அவன் முன்னாடி பொசிஷன் எத்தனாவது பிளேஸ்ல இருப்பான்? 11th பிளேஸ்ல இருந்திருப்பான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்னா மொத்தம் 15 பேரு. 15 பேர்ல ராஜ் 3 இடங்கள் வலப்புறமாக மாறிய போது, வலப்புறமா மாறிய போது 8வது பிளேஸ்ல வரான். ஓகேவா? அப்போ வலப்புறமா மாறியும் போது 8வது பிளேஸ் எங்க இருந்து? வலது புறத்துல இருந்து பார்க்கும்போது. அப்போ வலது புறத்துல இருந்து பார்க்கும்போது அவனோட முன்னாடி நிலை எத்தனாவது இருக்கும்? 8னா 9 10 11வது இருந்திருக்குமா? இப்போ டோட்டலும் தெரிஞ்சிச்சு, ஒரு எண்டு தெரிஞ்சிச்சு முந்தைய நிலை. அப்போ அவனுடைய இடது புறத்துல இருந்து முந்தைய நிலை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இப்ப லெஃப்ட் சைடு வேணும்னா என்ன பண்ணும்? டோட்டல் மைனஸ்
ஒரு சைடு +1. அப்போ 15 - 11 என்ன வரும்? 4 + 1 5. அப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ்ல இருப்பான்? 5வது இடத்துல இருப்பான். எத்தனாவது இடத்துல இருப்பான்? 5வது இடத்துல இருப்போம். இப்போ 15 பேருன்றதுனால நம்ம நம்பர் போட்டே சொல்லலாம். கரெக்டா? இப்போ மொத்தமா 15 பேர், இங்கே 11 பேர் வந்துட்டாங்க வலது புறத்துல இருந்து. அப்ப இங்க பாருங்க 12 13 14 15. கரெக்டா? இப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ்ல இருப்பான்? 1 2 3 4 5. அப்ப 5வது இடம். இப்ப நம்பர் போட்டே சொல்லலாம், ஆனா நம்ம நம்பர் போடக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ட் கட் தான் சொல்லணும். ஓகேவா? 11வது பிளேஸ் இங்க 15ன்றதுனால நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்ப நம்ம ஷார்ட் கட் போட்டாலும் அப்படிதான் வருது. ஓகேவா? இப்ப எத்தனாவது பிளேஸ்? 5th பிளேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மெஹருநிசா பெண்களை உள்ளடக்கிய ஒரு வரிசையின் இரு முனைகளிலிருந்து 11வது இடத்தில் உள்ளார். வரிசையில் எத்தனை பெண்கள் உள்ளார்? அப்ப ரெண்டு பக்கம் பார்க்கும்போது 11 அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் கூட்டி -1 பண்ணோம். டோட்டல் என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் கூட்டி -1. அப்போ 22 - 1 என்ன வரும்? 21. ரொம்ப சிம்பிளா. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுக்கெல்லாம் டைமே எடுக்கக்கூடாது, பார்த்த உடனே சொல்லிடணும். 21. சரி, இங்க பாருங்க. ஒரு வரிசையில் 17 பெண்கள் உள்ளனர். நடுவில் உள்ள பெண்ணின் நிலை ஆரம்பத்திலிருந்து 9வது இடத்தில் உள்ளது. முடிவில் இருந்து நடுவில் இருக்கும் பெண்ணின் நிலை எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிள்ங்க. அது நம்ம எப்படி அந்த ஃபார்முலா வச்சு சொல்லிடலாம். இல்லைன்னா நான் உங்களுக்கு படம் போட்டு காமிக்கிறேன். மொத்தம் எத்தனை பேர் சொல்றாங்க? 17 பேர் சொல்லிட்டாங்க. அப்போ நடுவில் உள்ள பெண்ணின் நிலை எத்தனாவது பிளேஸ்ல இருக்கும்? 9வது பிளேஸ் இருக்கும். நடுவில் உள்ள பெண்ணின் நிலை 9வது பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ ஆக்சுவலா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 17 பேர்ல நடுவில் இருக்காங்கன்னா வச்சுக்க, எப்படி இருக்கும்? இந்த பக்கம் 8 இருக்கும், இந்த பக்கம் 8 இருக்கும். அதானே 17 பேரு 2 பேரை பிரிச்சுட்டு சென்ட்ரல் உட்காந்து எப்படி இருக்கும்? 17 பேர்ல இந்த பக்கம் 8 பேர் இருப்பாங்க, இந்த பக்கம் 8 பேர் இருப்பாங்க. சென்ட்ரல் தான் யார் இருப்பான்? அந்த நடுவில் இருக்கு. இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது அது எத்தனாவது பிளேஸ்? 9 பேர், 9வது பிளேஸ். ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது அது எத்தனாவது பிளேஸ்? 9வது பிளேஸ். மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க? 17 பேர். கரெக்டா? இப்போ 17 பெண்கள் உள்ளனர். 17 பெண்கள் உள்ளனர். நடுவில் உள்ள பெண்ணின் நிலை. இப்ப நடுவுல இருக்காங்க அப்படின்னா அந்த 17 எப்படி பிரிப்போம்? இந்த பக்கம் 8 பேர் உட்காருப்போம், இந்த பக்கம் 8 பேர் உட்காருப்போம், சென்ட்ரல் 1. மொத்தமா 17. அப்ப சென்ட்ரல் இருக்கு இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது 9வதா? அப்ப ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ் இருக்கும்? 9th பிளேஸ் தான் இருக்கும். இது நம்ம டயக்ராம் போறது. ஷார்ட் கட் எப்படி சொன்னேன்? டோட்டல் குத்துட்டான், ஒரு சைடு குத்துட்டான். அப்ப என்ன பண்ணோம்? இன்னொரு சைடு வேணும் அப்படின்னா 17 - 9 + 1. கரெக்டா? அப்ப 8 + 1 என்ன வரும்? 9. சிம்பிளா போட்டு போயிடலாம். அப்ப ரெண்டுத்தையும் கழிச்சு +1 பண்ணா என்ன வரும்? இன்னொரு சைடு வந்துடும், 9th பிளேஸ் வந்துடும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரி, ஓகே. ராமா ஒரு குறிப்பிட்ட தேர்வில் முதலிடத்திலிருந்து 16வது இடத்தையும் கடைசியிலிருந்து 15வது இடத்தையும் பெறுகிறார். வகுப்பில் உள்ள எத்தனை மாணவர்கள்? அப்ப திரும்ப திரும்ப அதே மாடல் தான். அப்ப டோட்டல் வேணும்னா என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் கூட்டி -1. அப்ப என்ன பண்ணோம்? முதலிடத்திலிருந்து 16வது, சோ 16 பிளஸ் கடைசியிலிருந்து எத்தனாவது? 15வது, அப்ப 15 -1. ஓகேவா? அப்ப ரெண்டுத்தையும் பண்ண 31 - 1 என்ன வரும்? டோட்டல் 30 பேரு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ 30. ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சரி, நெக்ஸ்ட். 31 மாணவர்கள் படிக்கும் வகுப்பில் அருண் 17வது ரேங்க். கடைசியில இருந்து அவருடைய ரேங்க் என்ன? சோ அப்போ இன்னொரு சைடு வேணும். கரெக்டா? இப்போ டாப்னா வச்சுங்க, பாட்டம்னா வச்சுங்க, லெஃப்ட்னா வச்சுங்க, ரைட், ஏதோ ஒரு சைடு. அப்ப இன்னொரு சைடு வேணும். கடைசியில இருந்து வேணும் என்ன பண்ணோம்? கடைசியில இருந்தா பாட்டம்னு வச்சுங்க, பாட்டம். கடைசியில இருந்து வேணும் என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் கழிச்சு +1. கரெக்டா? 31 - 17 + 1. ஓகேவா? அப்ப 37 - 17 என்ன வரும்? 14 + 1 என்ன வரும்? 15 வரும். ஓகேவா? நான் திரும்ப திரும்ப அந்த ஃபார்முலா சொல்லல. இது எல்லாமே நம்ம எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரே பர்சன் வந்தனா P = L + R - 1. அப்ப இன்னொரு சைடு கேட்டா என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் கழிச்சு +1 பண்ணோம். அப்ப எத்தனாவது இடத்துல இருப்பாங்க? 15வது இடத்துல இருப்பாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. சிறுமிகளின் வரிசையில் கமலா இடமிருந்து 10வது, விமலா வலமிருந்து 12வது இடம். அவர்கள் தங்கள் இடங்களை பரிமாறிக்கொள்ளும் போது கமலா இடமிருந்து 16வது இடத்தில் இருக்கிறார். வலதுபுறம் இருந்து விமலாவின் புதிய நிலை என்ன? ரொம்ப ஈஸி. நம்ம முன்னாடி பார்த்த ஒரு மாடல் தான். இங்க நல்லா பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? ஓகே, சிறுமிகளோட வரிசையில். ஓகேவா? எப்படி கொடுத்துட்டான்? ஒரு வரிசை எத்தனை பேருன்னு சொல்லல. கமலா இடமிருந்து 10வது. அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து இதான லெஃப்ட், இது லெஃப்ட், இது ரைட். ஓகேவா? கமலா இடமிருந்து 10வது பிளேஸ். கமலா வந்து இடமிருந்து
10வது பிளேஸ். அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து 10வதுனா கமலா எங்க இருப்பா? சோ இந்த இடம் 10வது நம்மளா போட்டுக்கணும் தான். இங்க யாரு இருக்கா? கமலா. லெஃப்ட் சைட்ல இருந்து 10வது பிளேஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க விமலா வலம் இருந்து 12வது இடம். விமலா வந்து வலம் இருந்து 12வது இடம். ஓகேவா? சோ அப்ப ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது விமலா வந்து 12வது இடம். ஓகேவா? இங்க யாரு இருக்கா? விமலா. அதாவது ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது. ஓகேவா? பாயிண்ட் புரியுதா? இடதுபுறத்திலிருந்து கமலா 10வது இடத்திலும் விமலா வலதுபுறத்திலிருந்து 12வது இடத்திலும் இருக்கிறார். ஓகேவா? அவர்கள் தங்கள் இடங்களை பரிமாறிக்கொள்ளும் போது அதே மாதிரி கமலா எங்க போயிடுறா? சோ விமலா இங்க வந்துடுறா. அப்படி வரும்போது கமலா இடமிருந்து 16வது இடத்தில் இருக்கிறார். அப்ப கமலா வந்து இடமிருந்து 16வது இடத்துல. ஓகேவா? இடமிருந்து 16வது இடத்துல. சோ அப்போ கமலா வந்து இங்க போயிடுறா. கரெக்டா? கமலா இங்க விமலா வந்துடுறான். அப்படி மாறும்போது கமலா வந்து இந்த இடத்துக்கு போயிடுறான், விமலா வந்து இங்க வந்துடுறான். சோ அப்ப கமலா அங்க போகும்போது லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ்ல இருக்கலாம்? 16வது பிளேஸ்ல இருக்கா. எத்தனாவது இடத்துல இருக்கா? 16வது பிளேஸ்ல இருக்கா. அப்பனா இடமிருந்து கரெக்டா அதானே கேக்குறான். வலதும் இருந்து விமலாவின் புதிய நிலை என்ன? அப்ப வலதுபுறத்துல இருந்தா சோ இந்த இடத்துல இருந்து கரெக்டா. சோ ரைட் சைட்ல இருந்து ஞாபகம் வச்சுங்க. சோ இந்த இடத்துல இருந்து விமலாவோட நிலை என்ன அப்படின்னு கேக்குறான். ஓகேவா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? முதல்ல அந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, கமலா வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து 10வது இடம், விமலா வந்து ரைட் சைட்ல இருந்து 12வது இடம். அவங்க ரெண்டு பேரும் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சேஞ்ச் பண்ணிக்கும் போது கமலா வந்து விமலா இடத்துக்கு போயிடுறான், விமலா வந்து கமலா இடத்துக்கு வந்துடுறான். அப்படி வரும்போது கமலா வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ்? 16வது பிளேஸ். இப்ப ஒரு பர்சனே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் தெரிஞ்சிச்சு. அப்ப டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் வேணா என்ன பண்ணோம்? கமலாவே லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ்? 16 பிளஸ் ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது, ஏன்னா விமலா பிளேஸ் தானே இருக்கிறான், விமலாவோட பிளேஸ் வந்து ரைட் சைட்ல இருந்து 12வது நம்மளுக்கு தெரியல. அப்ப அதே தானே கமலாவும் இருப்பா. அப்ப 12 -1. அப்ப 28 -1 என்ன வரப்போகுது? 27ன்னு வரப்போகுது. ஓகேவா? அப்போ இந்த மொத்த வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை பேரு? 27 பேர். அப்போ இந்த இடத்துல விமலாவுடைய ரைட் சைட்ல இருந்து கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த இடத்துல டோட்டல் தெரிஞ்சிச்சு, ஒரு சைடு தெரிஞ்சிச்சு. அதானே இப்ப விமலா வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனாவது பிளேஸ்ல இருப்பான்? அதானே கமலாவோட பிளேஸ்க்கு தானே விமலா இருக்கான். அப்ப விமலா லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனாவது பிளேஸ் இருப்பான்? 10th பிளேஸ்ல இருப்பான். டோட்டல் 27 பேர். அப்ப ரைட் சைடு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? ரைட் சைடு வேணும் என்ன பண்ணோம்? டோட்டல் மைனஸ் லெஃப்ட் சைடு பிளஸ் 1. அப்ப 27 -10 + 1. கரெக்டா? அப்ப என்ன வரும்? 27 -10 17 + 1 என்ன வரும்? 18ன்னு வரும். ஓகேவா? சிம்பிளா? அப்ப ஆப்ஷன் ஏ 18. அப்ப வலதுபுறத்திலிருந்து பார்க்கும்போது விமலா எத்தனாவது இடத்துல இருப்பான்? 18வது பிளேஸ்ல இருப்பான். ஓகேவா? சிம்பிள். நீங்க இந்த மெத்தட்ல நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பேனா பேப்பரே தேவையில்லை. இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றது. நிறைய ஷார்ட்கட் இருக்கு. இந்த மாதிரி சம்பளம் நம்ம பார்த்த உடனே போட்டு போயிடணும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஒருவர் முனையிலிருந்து தொடங்கும் வரிசையில் 9வது நபராகவும் மற்றொரு முனையிலிருந்து 11வது நபரும் இருந்தால் வரிசையில் உள்ளவர்கள் எண்ணிக்கை. திரும்ப திரும்ப அதே மாடல் தான். என்ன வரப்போகுது? ஒரு முனையிலிருந்து 9, இன்னொரு முனையிலிருந்து 11, அப்ப ரெண்டுத்தையும் கூட்டி -1. அப்ப என்ன வரப்போகுது? 20 -1 எத்தனை பேரு அந்த வரிசையில? டோட்டல் 19 19. அப்போ அந்த வரிசையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை 19. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 16 சிறுவர்கள். கொஞ்சம் தெரியல சரியா? ஓகே, 16 சிறுவர்கள் கொண்ட வரிசையில் பிரகாஷ் இடது பக்கம் இருந்து 2 இடங்கள் மாற்றப்பட்ட போது இடது முனையிலிருந்து 7வது இடத்தை பிடித்தார். வரிசையின் வலது முனையிலிருந்து அவரது முந்தைய நிலை என்ன? முன்னாடி மாடலே தான், நல்லா கவனிச்சிங்க. என்ன சொல்லியிருக்கான்? மொத்தம் 16 சிறுவர்கள். ஓகேவா? சோ மொத்தம் 16 சிறுவர்கள். மொத்தம் 16 சிறுவர்கள். பிரகாஷ் வந்து இடது பக்கம், என்னது இடது பக்கம் 2 இடங்கள் மாற்றப்பட்ட போது இடது முனையிலிருந்து எத்தனாவது இடத்துங்கிறான்? 7வது இடம். ஓகேவா? எந்த சைடு மாத்துறாங்க? லெஃப்ட் சைடு 2 பிளேஸ். இப்ப இங்கதான் பிரகாஷ் இருக்கான்னு வச்சுங்க. இங்க பிரகாஷ் இருக்கான், இங்க நின்றுட்டு இருக்கான். லெஃப்ட் சைடுல 2 பொசிஷன் மாத்துறான். லெஃப்ட் சைடுனா நம்மளோட லெஃப்ட் சைடு இந்த சைடு தானே வரும். அப்ப 2 பொசிஷன் மாத்துறான். ஒரு பொசிஷன் 2 பொசிஷன். கரெக்டா? இடது பக்கம் 2 இடங்கள் மாற்றப்படும் போது இடது முனையிலிருந்து, இதான லெஃப்ட் ஹேண்டு. அப்ப இந்த இடத்துல இருந்து அவனோட பொசிஷன் என்னவா இருக்கான்? 7வது இடம்.
இடது முனையிலிருந்து அவனுடைய இடம் 7வது இடம். மொத்தமா அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 16 பேர் இருக்காங்க. கரெக்டா 16 பேர். ஓகேவா? இப்போ வலது முனையிலிருந்து அவரோட முந்தைய நிலை, வலது முனையிலிருந்து முந்தைய நிலைன்னா இங்கிருந்து இது வரைக்கும் தான். ஏன்னா இந்த இடத்துல தான் நான் இருந்தா முன்னாடி, அந்த இடம் எத்தனைன்னு கேட்பான். அப்போ இடது முனையிலிருந்து அவனுடைய இந்த பொசிஷன் தெரிஞ்சாதானே வலது முனையிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது 7னா இது 8, இங்க எத்தனை பிளேஸ்? 9th பிளேஸ் வரப்போகுது. இது என்னது? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து. அப்ப ரைட் ஹேண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? ஒரு 2 கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் தெரியும். இன்னொரு 2 கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? 2த்தையும் மைனஸ் பண்ணி +1 அதானே. அப்போ ரைட் சைடு வேணும்னா டோட்டல் எவ்வளோ? 16 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் எவ்வளோ? 9 +1. அப்போ 16 - 9 என்ன வரப்போகுது? 7. 7 + 1. அப்போ ரைட் சைட்ல இருந்து அவனோட பொசிஷன் என்னவா இருக்கும்? 8வது பிளஸ். நீங்க ஒண்ணா கோடா போட்டாலும் அதுதான் ஆன்சர் வரும். நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டோம்னா இன்னும் ஈஸி தானே. ஓகே, அப்ப எத்தனாவது? ஆப்ஷன் பி 8th. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, மரங்களின் வரிசையில் ஒரு மரம் வரிசையின் இரு முனைகளில் இருந்தும் 7வது மரமாகும். திரும்பவும் அதே தான் சொல்லியிருக்கான். லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது 7th, ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது 7th. அப்ப டோட்டல் வேணும்னா என்ன பண்ணோம்? 2த்தையும் கூட்டி -1. அப்ப 14 - 1 என்ன வரும்? 13. கரெக்டா? லெஃப்ட் சைட்ல பார்க்கும்போதும் 7, ரைட் சைட்ல பார்க்கும்போது 7. அப்ப 2த்தையும் கூட்டி -1னா 13. அப்ப எத்தனை மரங்கள் இருக்கும்? 13 மரங்கள் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, பெண்களின் வரிசையில் ஷில்பா இடமிருந்து 8வது இடத்திலும் ரீனா பலமிருந்து 17வது இடத்திலும் அவர்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டால் ஷில்பா இடமிருந்து 14வதாக மாறுகிறார். வரிசையில் எத்தனை பெண்கள் உள்ளனர்? ரொம்ப சிம்பிள், முன்னாடி பார்த்ததேதான், அதே மாதிரி போட்டுங்க. ஓகேவா? இது ஷார்ட்கட் இருக்கு. அது என்னன்னா அது வேணா நான் அப்படியே சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ புரியாது. பெண்களின் வரிசையில் ஷில்பா வந்து இடமிருந்து 8வது. அப்ப ஷில்பா இடமிருந்து என்னது? 8வது பொசிஷன். இதை நான் சொல்லி முடிச்சுட்டு ஷார்ட்கட் சொல்றேன். ஓகேவா? ஷில்பா இடமிருந்து எத்தனாவது பொசிஷன்? 8வது பொசிஷன். அதே மாதிரி ரீனா வந்து வலமிருந்து 17வது பொசிஷன். ரீனா வந்து வலமிருந்து 17வது. அப்ப இதுதான் ரைட் ஹேண்ட்னா இங்கிருந்து எத்தனாவது பொசிஷன்? 17வது பொசிஷன். யாரு? ரீனா. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து பாருங்க, இவங்களோட நிலையை முன்னாடி மாதிரி ஷில்பா இங்க போயிடுறா, ரீனா இங்க வந்துடுறா. அப்ப ஷில்பா இங்க வந்துடுறா, ரீனா இங்க வந்துடுறா. அப்படி மாறும்போது ஷில்பா இடமிருந்து 14வதாக மாறுகிறார். இடமிருந்து 14வதாக மாறுகிறார். அப்ப இங்கிருந்து 14வது பிளேஸ் வர்றாங்க. அப்ப மொத்தமா எத்தனை பெண்கள் உள்ளனர்? அப்போ ஒரு பர்சனை பேஸ் பண்ணி, இப்ப ஷில்பாவை பேஸ் பண்ணி லெப்ட்ல இருந்து தெரிஞ்சிச்சு, ரைட்ல இருந்து தெரிஞ்சிச்சு. அப்ப டோட்டல் என்ன பண்ணோம்? 14 + 17 - 1. கரெக்டா? அப்ப 31 - 1 என்ன வரப்போகுது? டோட்டல் 30 அப்படின்னு வரப்போம். அப்ப மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அதானே, மொத்த பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு வரப்போகுது? 30ன்னு வரப்போகுது. நான் என்ன ஷார்ட்கட் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதாவது அந்த கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பர்சனுடைய செகண்ட் பொசிஷனும் ஃபர்ஸ்ட் பர்சனுடைய செகண்ட் பொசிஷனும் செகண்ட் பர்சனுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷனும் கரெக்டா? இது ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் பண்ணாவே டோட்டல் வந்துடும். பாருங்க, 17 கரெக்டா? 17 + 14 31 - 1 30. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா முதல் நபருடைய 2வது பொசிஷனும், அதாவது முதல் நபருடைய 2வது பொசிஷன் என்னது? 14. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சனுடைய பொசிஷன் என்னது? 17. ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் பண்ண என்ன வரும்? 30. இதை நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி இவ்வளவு பெருசா போட தேவையில்ல. அப்படியே கொஸ்டினை பார்த்தோன்னே 17 14 31 - 1 30. அப்ப மொத்த நபர்களின் எண்ணிக்கை 30 அப்படின்ட்டு ஒரு 20 செகண்ட்ல போட்டு போயிடலாம். 20 செகண்ட் கூட தேவையில்லை, நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எல்லாமே பிராக்டிஸ் தான் பாருங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்கான்? 35 மாணவர்களை கொண்ட வகுப்பில் குணால் கீழே இருந்து 7வது இடத்தை பிரித்தார். அதே சமயம் சோனாலி மேலே இருந்து 9வது இடத்தை பிரித்தார். இரண்டுக்கும் நடுவே பிரசங்க மேடை அமைக்கப்பட்டுள்ளது. பிரசங்க மேடையிலிருந்து குணாலின் நிலை குணாலின் நிலை என்ன அப்படின்னு வரும். குணாலின் நிலை என்ன, குணாலின் நிலை என்ன அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர். டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர். ஓகேவா? 35 பேர் கொண்ட மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் குணால் கீழே இருந்து 7வது. ஸோ இந்த இடத்துல இருந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கிறான்? 7th 7வது பிளேஸ். ஓகேவா?
அது இது என்னது? குணால். குணால். ஓகேவா? குணால். அதே மாதிரி சோனாலி மேலே இருந்து 9வது. இப்போ இங்க மேலே இருந்து சோனாலி எத்தனை இருக்கு? மேலே இருந்து சோனாலி வந்து எத்தனாவது பிளேஸ்? 9வது. சோனாலி 9வது. ஓகேவா? சரி. இரண்டுக்கும் நடுவே பிரசங்க மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இவங்க 2 பேருக்கு சென்டர்ல எத்தனை பிளேஸ்ல இருக்கா? பிரசங்க மேடை. இங்க 2 பேருக்கும் நடுவுல யாரு இருக்கிறது? ஒரு மேடை இருக்கு. பிரசங்க மேடை அப்படின்னு கேட்கிறோம். பிரசங்க மேடை அப்படின்னு கேட்கிறோம். ஓகேவா? அமைக்கப்பட்டுள்ளது. பிரசங்க மேடையிலிருந்து குணாலின் நிலை என்ன அப்படின்னு கேட்கிறான். பிரசங்க மேடையிலிருந்து குணாலின் நிலை என்ன அப்படின்னு கேட்கிறான். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பிரசங்க மேடை எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுல நம்மளுக்கு ஒரே ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, சோனாலிக்கும் குணாலுக்கும் சென்டர்ல யாரு இருக்கிறதா? பிரசங்க மேடை இருக்காங்க அப்படின்ட்டாங்க. இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்த பேர் எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர். 35 பேர்ல இவங்களுடைய பொசிஷன் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இவங்க கீழே இருந்து மேல இருந்து 9வது பிளேஸ், இவன் கீழே இருந்து 7வது பிளேஸ். இப்போ அதே மாதிரி சோனாலி கீழே இருந்து எத்தனாவது பிளேஸ், குணாலு மேல இருந்து எத்தனாவது பிளேஸ் கண்டுபிடிச்சா அவங்க சென்டர்ல எத்தனை பேர் இருக்காங்க கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப நல்லா கவனிங்க. இங்க பிரசங்க மேடை வந்து சென்டர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது அந்த வகுப்புல இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் இல்ல, சோனாலிக்கும் குணாலுக்கும் இடையே சென்ட்ரல்ல இருக்காங்க. ஓகேவா? இப்போ 9 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே இருந்து எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தம்? எல்லாம் சொல்லுங்க. 35 பேரா? அப்ப கீழே இருந்து எத்தனை பேர்? அப்போ இவனோட பொசிஷன் அப்படின்னா 35 மைனஸ் 9 எத்தனை பேர் இருப்பாங்க? நல்லா சொல்லுங்க. 35 மைனஸ் 9 26 பேர் இருப்பாங்க. அப்ப கீழே இருந்து இங்க இருந்து எத்தனை பேர் இருப்பாங்க? 26 பேர் இருப்பாங்க. கரெக்டா? மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க? 26 பேர் இருப்பாங்க. சோனாலி இங்க இது வரைக்கும் 9 பேர்னா இது கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 26 பேர் இருப்பாங்க. இப்ப கீழே இருந்து சோனாலி பார்க்கணும்னா இவ 27வது பிளேஸ். புரியுதான்னு தெரியல, பாருங்க, கவனிங்க. ஓகேவா? 27வது பிளேஸ் இவ சோனாலி. நல்லா கவனிங்க. மொத்தம் 35 பேரு. சோனாலி மேல இருந்து 9வது, குணால் கீழே இருந்து 7வது. இந்த குணாலுக்கும் சோனாலிக்கும் இடையே சென்ட்ரல்ல யாரு இருக்கு? பிரசங்க மேடை இருப்பாங்க. ஓகேவா? இப்ப சென்ட்ரல்ல பிரசங்க மேடைனா எங்க வருவான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. ஓகே. இப்ப மேல இருந்து 9வது பிளேஸ் யாரு? சோனாலி. அப்போ சோனாலி கீழே மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தமா 35 பேர்னா கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 26 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இப்ப 26 பேர் இது கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மேல இருந்து இவ எத்தனாவது பிளேஸ் இருப்பாங்க? 7வது பிளேஸ். அப்ப 26 பேர்ல 7 பேர் போயிடுறாங்கப்பா. 26 பேர்ல 7 பேர் போயிடுறாங்க. ரிமைனிங் எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. 7வது பிளேஸ் இவன் வந்து இங்க 27வது பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? இப்ப இது கீழே எத்தனை பேர் இருக்காங்க? இவளை விட்டுருங்க, சோனாலி விட்டுருங்க. சோனாலி கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 26 பேர் இருப்பாங்க. 26 பேர்ல 7 பேர் போனா எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பாங்க. கரெக்டா? அந்த 19 பேருக்கு நடுவுல தான் யாரு இருக்கிறது? பிரசங்க மேடை இருக்குது. பிரசங்க மேடை இருக்கு. அப்ப 19 பேருக்கு நடுவுல பிரசங்க மேடைனா குணாலுக்கும் பிரசங்க மேடைக்கும் இடையில 9 பேரு. கரெக்டா? இடையில சொல்றேன் நான். ஓகேவா? அதே மாதிரி சோனாலிக்கு பிரசங்க மேடைக்கு நடுவுல 9 பேர். புரிஞ்சுதுங்களா? இப்ப சென்டர்ல போட்டாச்சு. இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறான் பாருங்க. பிரசங்க மேடையிலிருந்து குணாலின் நிலை என்ன கேக்குறான். ஓகேவா? பிரசங்க மேடையிலிருந்து குணாலின் நிலை. இப்ப இடையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1 2 3 4 5 6 7 8 9. இடையில 9னா குணால் எத்தனாவது நிலையில இருப்பான்? 10th பொசிஷன்ல இருப்பான். அவன் மேல இருந்தோ கீழே இருந்தோ எல்லாம் கேட்கல. பிரசங்க மேடையில இருந்து குணாலோட நிலை என்னன்னு கேட்கிறான். அப்ப எத்தனாவது பிளேஸ்ல இருப்பான்? 10th பிளேஸ்ல இருப்பான். இன்னும் ஒரே ஒரு டைம் ரிப்பீட் பண்ற, நல்லா கவனிங்க. கொஸ்டின் அப்படியே சொல்றேன், அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. 35 மாணவர்களை கொண்ட வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர். டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர். ஓகேவா? குணால் கீழே இருந்து 7வது. கீழே இருந்து குணால் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கான்? 7வது பிளேஸ். அதே சமயம் சோனாலி மேல இருந்து எத்தனாவது பிளேஸ்? 9th பிளேஸ். கரெக்டா? மேல இருந்து எத்தனாவது பிளேஸ்? 9th பிளேஸ். இரண்டுக்கும் நடுவே, யாருக்கு நடுவே? சோனாலிக்கும் நடுவே குணாலுக்கும் நடுவே யார் இருக்குது? பிரசங்க மேடை இருந்துச்சு. அப்ப பிரசங்க மேடையில இருந்து குணாலின் நிலை என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப சிம்பிளா சொல்லாமா? அப்ப மேல இருந்து 9வது இடம் சோனாலி, கீழே இருந்து 7வது இடம் குணாலு. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு குணால பேச வச்சுங்க, அப்படி இல்லைன்னா சோனாலி பேச வச்சுங்க. நான் சோனாலி வச்சுதான் போட்டேன், நான் சோனாலி வச்சு சொல்லிடுறேன். இப்போ 35 பேர்ல 9 பேர் போயிட்டாங்கன்னா ரிமைனிங் கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 26 பேர் இருப்பாங்க. கரெக்டா? 35 பேர்ல 9 பேர் போயிட்டாங்கன்னா 26 பேர். அந்த 26 பேர்ல 7 பேர் போயிட்டாங்க. அதான குணாலோட பொசிஷன்.
7 பேர் போயிட்டாங்க. அப்போ சோனாலி பக்கம் 9 பேர் போயிட்டாங்க, குணால் பக்கம் 7 பேர் போயிட்டாங்க. ரிமைனிங் எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பாங்க. கரெக்டா? அப்போ 9 + 7 16 35. ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 19 பேர் இருப்பாங்க. கரெக்டா? சாரி 19 பேர் இருப்பாங்க. அந்த 19 பேருக்கு சென்ட்ரல் தான் யார் இருக்கிறது? பிரசங்க மேடை. அப்போ 9 9. ஓகேவா? இப்ப பிரசங்க மேடையில இருந்து குணால் எத்தனை பேரு? நீங்க 9. அவன் எத்தனாவது இடத்துல இருப்பான்? 10வது பிளேஸ்ல இருப்பான். 10வது பிளேஸ். இப்ப எக்ஸாம்ல இவ்வளவு பெருசா போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அந்த ஷார்ட்கட் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, அந்த ஷார்ட்கட் பாருங்க. ஓகே, இப்போ இடைப்பட்ட நபர்கள், இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் முன்னாடி அந்த ரேங்கிங் வீடியோல. ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 35 பேர். ஓகேவா? நான் அந்த டாப் பாட்டுக்கு பதிலா இந்த மாதிரி வச்சுட்டீங்க. ஓகேவா? அப்போ இங்க குணால் 9, சோனால். ஓகேவா? சோனால் எத்தனை? சாரி, குணால் 7, சோனால் 9. அப்ப இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை வேணும்னு கேட்டானா டோட்டல் நபர்களின் எண்ணிக்கை மைனஸ் 2 நபர்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? டோட்டல் வேணும், அதாவது இடையே உள்ள, இடையில் இதான பிரசங்க மேடை, இங்க தானே நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப டோட்டல் வேணும், அதாவது குணாலுக்கும் சோனாலுக்கும் இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னு கேட்டானா டோட்டல் மைனஸ் இவங்க 2 பேரோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 35 - 16. அப்ப என்ன வரும்? 35 - 16 19 வரும். அப்போ குணாலுக்கும் சோனாலுக்கும் இடையே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 19 பேர். அந்த 19 எப்படி பிரிக்கலாம்? இங்க 9 இங்க 9 அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப இங்க பிரசங்க மேடை வரும். பிரிச்சாச்சா? நம்ம அவ்வளவு பெருசா போட்டது ஷார்ட். இப்போ பிரசங்க மேடையில இருந்து எத்தனாவது பிளேஸ்ல இருப்பான்? இங்க 9 பேர் இருக்காங்க, இங்க எத்தனாவது பிளேஸ் இருப்பான்? 10வது பிளேஸ்ல இருப்பான். அப்ப ஆப்ஷன் பி 10. ஓகேவா? இது வந்து ஷார்ட்கட். இப்போ இடையே உள்ள நபர்களின் கேட்டாங்கன்னா அதுதான் ரெண்டுத்தையும் கூட்டி அவங்களுடைய தொகையை மைனஸ் பண்ணும். அதாவது மொத்த நபர்களின் எண்ணிக்கை மைனஸ் 2 பேரோட கூட்டு தொகை பண்ணா வந்துடும். ஓகேவா? சரி, 23 பாருங்க. பெண்களின் வரிசை சுதா 2 முனைகளிலிருந்து 10வது இடம். அப்ப 2 முனையில இருந்துமே 10வது இடம்னா டோட்டல் என்ன வேணும்? ரெண்டுத்தையும் கூட்டி -1. அப்போ 20 - 1 என்ன வரப்போகுது? 19 19 வரப்போகுது. ஓகேவா? சிம்பிள். ஆக்சுவலா நிறைய சம் இதே சேம் மெத்தட். நீங்க டக்கு டக்குன்னு போட்டு வந்துட்டே இருக்கலாம், இந்த மாதிரி போடவே தேவையில்லை. ஓகேவா? ஓகே, ஒரு வரிசையின் அமித்ரா முன்பக்கத்திலிருந்து 10வதாகவும் முகுல் பின்பக்கத்திலிருந்து 51வதாகவும் மம்தா இருவருக்கும் நடுவில் உள்ளார். வரிசையில் 80 பேர் இருந்தால் மம்தா முன்னால் இருந்து எந்த நிலையில் இருக்கிறார்? நம்ம இப்போ பெருசெல்லாம் போட தேவையில்ல, ஷார்ட்கட் மட்டும் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அமிர்தா வந்து முன்பக்கத்திலிருந்து 10வது. அப்போ அமிர்தா வந்து இதை முன்பக்கம்னு வச்சுங்க, இங்க இருந்து 10வது. ஓகேவா? அப்போ அமிர்தா. ஓகேவா? அதே மாதிரி முகுல் பின்பக்கத்திலிருந்து 51. ஸோ முகுல் வந்து பின்பக்கத்திலிருந்து எத்தனாவது? 51 முகுல். ஓகே, அதான சொல்றான். முன்பக்கத்திலிருந்து அமிர்தா 10வதாகவும் பின்பக்கத்திலிருந்து முகுல் 51வதாகவும் மம்தா இருவருக்கும் நடுவில் உள்ளார். அப்போ முகுலுக்கும் அமிர்தாக்கும் 2 பேர்ல யார் இருக்கா? மம்தா. மம்தா அமிர்தா மற்றும் முகுலுக்கு இடையே நடுவில் இருக்கான். சோ வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 80 பேர் இருக்காங்க. அப்ப மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 80 பேர். மம்தா முன்னால் இருந்து, அப்ப இங்கிருந்து மம்தாவோட பொசிஷன் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அதானே, இங்கிருந்து முன்னால இருந்து மம்தாவோட பொசிஷன் என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ மம்தா அமிர்தாக்கும் முகுலுக்கும் சென்டர்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் மம்தா சென்டர்ல போட முடியும். அதானே, அப்ப இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை தெரியணும்னா என்ன சொன்னேன்? டோட்டல் மைனஸ் இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை வேணும்னா என்ன சொன்னேன்? டோட்டல் மைனஸ் 2 பேருடைய கூட்டுத்தொகை. அப்ப 2 பேருடைய கூட்டுத்தொகை என்ன வரும்? 10 + 51 என்ன வரப்போகுது? 61 வரும். ஓகேவா? அப்ப 80 - 61 என்ன வரப்போகுது? 19 வரும். கரெக்டா? 80 - 61 என்ன வருது? 19. அப்ப 19 பிரிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? 9 9 18. அப்ப ரிமைனிங் 1. இப்போ 19 பிரிக்கணும் அப்படித்தானே பிரிப்போம். நீங்க சென்ட்ரல் உட்கார்னா இந்த பக்கம் 9 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, இந்த பக்கம் 9 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. மம்தாவோட சேர்த்தா 19 ஆயிடும். 9 9 18, மம்தாவோட சேர்த்தா 19. பிரிச்சாச்சா? இப்போ முன்னாடியில இருந்து அவளோட பொசிஷன் சொல்லலாமா? இங்க இருந்து இது வரைக்கும் எத்தனை பேரு? 10 பேர். இடையில எத்தனை பேரு? 9. 19ஆ? இவன் எத்தனாவது ஆளா இருக்கான்? 20வது ஆளா இருப்பான். 19 சாரி 10 + 9 19. இவன் எத்தனாவது பிளேஸ்ல இருப்பான்? 20வது பிளேஸ்ல இருப்பான். சிம்பிள், அவ்வளவுதான். அப்ப ஆப்ஷன் பாம்பே 20. ஓகேவா? சோ அந்த இடையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை ஷார்ட்கட் ஃபார்முலா என்னது?
மொத்த நபர்களின் எண்ணிக்கை மைனஸ் இரு நபர்களுடைய கூட்டுத்தொகை மைனஸ் பண்ணா சென்டர் வந்துடும். சென்டர் கேட்டாங்கன்னா அவங்களோட சென்டர்ல யாரு மம்தா, அந்த பொசிஷன் போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். அப்போ எத்தனாவது பொசிஷன்? 20வது பொசிஷன். ஸோ ரொம்ப ஈஸி தான் ரேங்கிங்லாம் பாருங்க. ஸோ புரியல அப்படின்னா ரிப்பீட் பண்ணி பாருங்க, அப்படியும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த டாபிக்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? சரி, நீங்க முன்னாடி ரேங்கிங் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், ரேங்கிங் எப்படி சால்வ் பண்றது அப்படின்ட்டு ஒரு 6 மாடல் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, சுமித் ஒரு வகுப்பில் மேலே இருந்து 8வது இடத்தையும் கீழே இருந்து 50வது இடத்தையும் பிடித்தார். வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? அதேதான் டோட்டல் வேணும் அப்படின்னா மேல இருந்து 8, கீழே இருந்து 50, அப்ப -1, அப்போ 58 - 1 என்ன வருது? 57. அப்ப டோட்டல் எவ்வளோ? 57. C = 57. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 26. சரி, இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ இது இன்னொரு மாடல், ரேங்கிங் விட்டு இது ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட்னு வரும். இது சிம்பிளா ஒரே ஒரு லாஜிக் மட்டும் தெரியும், கிரேட்டர் தென் லெஸ் தென் தெரிஞ்சா இது ஈஸியா போட்டுடலாம். கிரேட்டர் தென் லெஸ் தென் இது தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாம். ஆனா நம்ம போடும்போது எல்லாமே ஒரே ஒன்னு கிரேட்டர் தானாவே போடணும், இல்ல எல்லாமே லெஸ் தானா போடணும். அப்பதான் அந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா வரும். ஓகேவா? இங்க நான் எப்படி போறேன்னு பாருங்க. இது வந்து நம்ம டெஸ்ட், அதனால டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க தனியா அந்த டாபிக் வைஸ் வீடியோ பாருங்க. நான் இங்க ஷார்ட்டா போட்டுறேன். ஓகேவா? P, Q, R, S மற்றும் T ஆகிய ஒவ்வொன்றும் வெவ்வேறு அளவு பணத்தை கொண்டுள்ளன. எல்லாமே வெவ்வேறு அளவு பணத்தை கொண்டுள்ளன. இங்க என்ன சொல்லியிருக்கான்? T இடம் Q-ஐ விட அதிக பணம் உள்ளது. T இடம் Q-ஐ விட அதிகமா பணம் உள்ளது. T வந்து Q-ஐ விட அதிகமா பணம். அப்ப Q-ஐ விட அதிகமா வேணும்னா Q கிரேட்டர் தென் T அப்படின்னு போடலாமா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, ஆனால் R-ஐ விட குறைவான பணம் உள்ளது. அப்ப R-ஐ விட கம்மியாகுதுன்னா T-ஐ விட இது அதிகமா இருக்கும், R அதிகமா இருக்கும். ஓகேவா? இது புரியுதான்னு பாருங்க. T இடம் Q-ஐ விட அதிக பணம் உள்ளது, ஆனால் R-ஐ விட குறைவா பணம் உள்ளது அப்படின்னு பார்த்துங்க. இப்ப பாருங்க, P இடம் ஒரே ஒரு நபரை விட குறைவான பணம் உள்ளது. P கிட்ட ஒரே ஒரு நபரை விட தான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப மொத்தமா எத்தனை பேரு? P, Q, R, S, T மொத்தம் எத்தனை பேரு? 5 பேர். கரெக்டா? அப்ப 5 பேர் எப்படி போடலாம்? 1, 2, 3, 4. அப்ப 4 பேர், இந்த 4 சிம்பிள் போட்டா இங்க எத்தனை பேர் வருவாங்க? 1, 2, 3, 4, 5 பேர். இப்ப என்ன கான்செப்ட் சொல்லிக்கிறான்? P இடம் ஒரே ஒரு நபரை விட கம்மியா இருக்கு. அப்போ ஒரே ஒருனா இங்க போட்டா எத்தனை பேர் அதிகமா இருப்பாங்க? ஒரே ஒரு நபரை விட கம்மியா இருக்குன்னா 3 நபரை விட கம்மியா இருக்கு. இங்க போட்டா 2 நபரை விட கம்மியா இருக்கும். அப்ப எங்க போடணும்? P-ஐ இங்க போட்டா மட்டும்தான் இந்த ஒரே ஒரு பர்சனை விட கம்மியாகுது, மீது எல்லாரை விட அதிகமா இருக்கும். ஓகேவா? புரியுதா கான்செப்டே? P இடம் ஒரு நபரை விட மட்டுமே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். S இடம் மிக குறைந்த அளவு பணம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டான். S இடம் மிக குறைந்த அளவு பணம் உள்ளது, அதானே? அப்ப S இங்க போடலாம், அதான ரொம்ப லீஸ்ட். S இடம் மிக குறைந்த அளவு பணம் உள்ளது. அவர்களில் யார் அதிக அளவு பணத்தை கொண்டுள்ளனர் அப்படின்னு பாருங்க. ஓகேவா? நல்லா T இடம் Q-ஐ விட அதிக பணம் உள்ளது, ஆனால் R-ஐ விட குறைவான பணம் உள்ளது. P இடம் ஒரே நபரை விட குறைவான பணம் உள்ளது, ஒரே நபரை விட குறைவான பணம் உள்ளது. அப்ப P கிட்ட ஒரே நபரை விட குறைவான பணம் உள்ளது. S இடம் மிக குறைந்த அளவு பணம் உள்ளது அப்படின்னு போட்டாச்சு. இப்ப 3 பிளேஸ் இருக்கு, 3 பர்சன் இருக்காங்க. இந்த 3 அப்படியே உட்கார வைக்கலாமா? இப்போ T இங்க போடலாமா? Q இங்க போடலாமா? R இப்படிதான் போட முடியும், ஏன்னா 3 பிளேஸ் இருக்கு. மீதி 2 அப்படியே அக்யூரேட்டா சொல்லிட்டான். கரெக்டா? இப்போ Q-வை விட T பெருசா இருக்கணும், T-யை விட R அதிகமா இருக்கும், அதானே? Q-வை விட T அதிகமா வச்சுன்னு இருக்கும், T-யை விட R அதிகம். அப்ப இந்த 3 பிளேஸ்ல Q-வை விட T இங்கதான் வரும், T விட அதிகமா வரணும்னா R அங்கதான் வரும். ஓகேவா? இப்ப 5 பேர் உட்கார வச்சாச்சு. அப்போ கரெக்டா 5 பேர்கிட்ட அந்த பணத்தை வச்சு ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் உட்கார வச்சாச்சு. இதுதான் இன்னொரு மாடல் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? யாரிடம் அதிக அளவு பணம் கொண்டுள்ளனர். சிம்பிள் தானே? யாருகிட்ட? A, ஆப்ஷன் A, R. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அலியா இடது முனையிலிருந்து 27வது இடத்திலும் வலது முனையிலிருந்து 19வது இடத்திலும் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார். அந்த வரிசையில் எத்தனை மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்? அப்ப டோட்டல் என்ன பண்ணோம்? 27 + 19 - 1. அப்ப என்ன வரும்? 27 - 19 46 வருமா? -1 என்ன வரும்? 45. ஆப்ஷன் 45. 27 10 37 37 9 46 -1 45. ஆப்ஷன் A. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 29 குழந்தைகள் கொண்ட வரிசையில் ராஜி 5 இடங்கள் வலது பக்கம் நகர்ந்த போது வலது முனையிலிருந்து 12வது இடத்தை பிடித்தார். இடது முனையிலிருந்து அவரது ஆரம்ப நிலையை கண்டறியும் அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்கான்?
டோட்டலா 29 நம்பர்கள் கொடுத்துட்டு இருக்கிறான். ஓகேவா? இப்ப ராஜ் இந்த பிளேஸ்ல உட்காரான்னு வச்சுங்க. ராஜ் வந்து இந்த பிளேஸ்ல உட்காரான். அவன் வலது பக்கம் எத்தனை இடங்கள் நகர்றான்? 5 இடங்கள். அப்ப பாருங்க 1 2 3 4 5 5 இடங்கள் நகர்ந்த பிறகு அவன் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கான்? வலது முனையில இருந்து 12வது பொசிஷன் இருக்கான். அப்ப இங்க ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பொசிஷன் இருப்பான்? 12வது பிளேஸ்ல இருப்பான். ஓகேவா? இப்போ அவன் என்ன கேட்கிறான்? இடது முனையிலிருந்து அவரது ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலைன்னா இதுதானே. அப்ப இடது நிலையிலிருந்து இடது புறத்திலிருந்து அவனுடைய ஆரம்ப நிலை கேட்கிறான். அப்ப ஆரம்ப நிலை வேணும்னா அவனுடைய ஆரம்ப நிலை வலது புறத்திலிருந்து எவ்வளவுன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் டோட்டல் இருந்து அதை மைனஸ் பண்ணி நம்ம +1 பண்ணுவோம். ஓகேவா? அப்போ வலது முனை வேணும்னா என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து கால்குலேட் பண்ணலாமா? 13 14 15 16 17 கரெக்டா? 13 14 15 16 17. அப்போ ஒரு சைடு தெரிஞ்சிச்சா? ஒரு சைடு தெரிஞ்சிச்சு, டோட்டலும் தெரிஞ்சிச்சு 29. அப்ப என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் வேணும்னா 29 மைனஸ் 29 ஏன் போட்டோம்? டோட்டல் 29. ஓகேவா? 29 மைனஸ் 17 பிளஸ் 1. அப்ப 29 மைனஸ் 17 என்ன வரும்? 12 பிளஸ் 1 என்ன வரும்? 13. அப்போ ஆப்ஷன் பாம்பி. இப்ப இந்த டயக்ராமே போடாம நம்ம எப்படி ஆன்சர் போடலாம்? இப்ப 12 பிளஸ் 5 17ன்னு சொல்லலாமா? ஒரு பொசிஷன். ஏன்னா வலது முனையிலிருந்து 5வது இடம். அவன் எத்தனை பக்கம் போறான்? வலது பக்கம் போறான். அப்ப ரெண்டும் அதே மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கூட்டணும். ஓகேவா? இதெல்லாம் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். ஸோ அப்போ 12 பிளஸ் 5 17. அப்போ ஒரு சைடு 17ன்னு வரும். அப்போ டோட்டல் 29. அப்போ 29 மைனஸ் 17 பிளஸ் 1 13 அப்படின்ட்டு நம்ம இது எதுவுமே போடாம சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பாம்பே 13. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வரிசையில் நிற்கும் போது நரேந்திரனின் தரவரிசை மேலிருந்து 21வது இடத்திலும் ராகுலின் தரவரிசை கீழிருந்து 30வது இடத்திலும் உள்ளது. இருவரும் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் நரேந்திரனின் தரவரிசை மேலிருந்து 31வது இடத்திலும் உள்ளது. அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்கிறான். அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்கிறான். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வரிசையில். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, நரேந்திரனின் தரவரிசை மேலிருந்து. அப்ப நரேந்திரன் தரவரிசை மேலிருந்து எத்தனாவது இடம்? 21வது பிளேஸ். 21வது பிளேஸ். ஓகேவா? அதே மாதிரி ராகுலின் தரவரிசை கீழே இருந்து எத்தனாவது பிளேஸ்? 30வது இடம். இது வந்து நரேந்திரன். ராகுலின் தரவரிசை கீழே இருந்து 30வது இடம். ஓகேவா? இவர் 30வது. இருவரும் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டால் நரேந்திரன் தரவரிசை மேல இருந்து எத்தனாவது பிளேஸ் வந்துரும்? இப்ப நரேந்திரன் இங்க வந்துருவான், ராகுல் வந்து இங்க போயிடுவான். கரெக்டா? ராகுல் வந்து இங்க போயிடுவான். அப்படி ரெண்டு பேரும் பொசிஷன் மாத்திக்கும் போது நரேந்திரன் பொசிஷன், அதாவது நரேந்திரனோட தரவரிசை மேல இருந்து 31வது இடம். அப்ப நரேந்திரனோட தரவரிசை எங்க வரும்? மேல இருந்து 31வது இடம். ஓகேவா? இது கீழே இருந்து இங்க 31ன்னு வந்துடும், மேல இருந்து. ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை சிறுவர்கள்? நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் வேணும்னா ஒரு பர்சனுடைய போத் எண்டு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டத்தையும் கூட்டி -1 வருமா? அப்ப நரேந்திரனுடைய கீழே இருந்து 30வது பிளேஸ், மேல இருந்து 31. அப்ப ரெண்டத்தையும் கூட்டினா என்ன வரும்? டோட்டல் வேணும்னா 30 பிளஸ் 31 -1. அப்ப என்ன வரும்? 61 -1 60ன்னு போடுவோம். ஆனா அவன் என்ன கேட்டு இருக்கான்? அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் அப்படின்னு கேட்டு இருக்கானா, கூட ஒரு க்ளூ கொடுத்துட்டு இருக்கான். என்ன கொடுத்துட்டு இருக்கான்? பெண்கள். அந்த பெண்களை பத்தி அவன் மென்ஷனே பண்ணல. அப்ப அந்த வரிசையில நம்ம நல்லா நோட் பண்ணீங்க, எத்தனை சிறுவர்கள் மட்டும்தான் கேட்டு இருக்காங்க சார், அதனால மொத்தம் 60. அப்ப ஆப்ஷன்ல 60 நம்ம போட்டு போயிடுவோம். அவங்க கூட பெண்கள்னு சொல்லியிருக்காங்கல்ல, பெண்கள் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாதுல்ல, அப்போ நம்ம கரெக்டா சொல்ல முடியாதுல்ல. பெண்கள் இன்னும் முன்னாடி, அவன் சிறுவர்கள் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், பெண்களை சொல்ல முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? cannot be determined, தீர்மானிக்க முடியாது. அப்ப எத்தனை சிறுவர்கள் அப்படின்னு சொல்லும் போது பெண்கள் சிறுவர்கள் அப்படியே சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன வரும்? cannot be determined, தீர்மானிக்க முடியாது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே 16 போட்டுருவாங்க. அவங்க கூட வரிசையில என்ன கொடுத்துக்கிறாங்க? பெண்களையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள்னா cannot be determined. ஓகேவா? சரி, சோ A இன் எடை B இன் பாதி, B இன் எடை C இன் 3 மடங்கு, C இன் எடை D இன் 4 1 பங்கு, D இன் எடை E இன் 5 மடங்கு. ஸோ இதை வந்து சிம்பிளா போட்டுடலாம், ரொம்ப அந்த ஃபுல்லா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் என்ன கேட்டிருக்கான்?
யார் அதிக எடை கொண்டவர் அப்படின்னு கேட்டுக்கிறான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம க்ளூ மட்டும் எடுத்தாவே போதும், நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இங்க நல்லா பாருங்க, ஏ எடை வந்து பார்த்தோன்னா பில பாதி. கரெக்டா? ஏவோட எடை அப்படின்னு பார்த்தோம்னா பி எவ்வளவு எடை இருக்கோ அதுல பாதி இருக்க போகுது. கரெக்டா? ஏவோட எடை பார்த்தோம்னா பியோட எடையில பாதி. பியோட எடை பார்த்தோம்னா சில 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? பியின் எடை சியின் 3 மடங்கு அப்படின்னு சொல்லிடுறான். சியோட 3 மடங்கு. பியோட எடை வேணும்னா சியோடைய 3 மடங்கு. கரெக்டா? பியோட எடை வேணும்னா சியின் 3 மடங்கு. சியோட எடை வேணும்னா டியின் 4ல் 1 பங்கு. சியோடைய எடை வேணும்னா டியில 4ல் 1 பங்கு. கரெக்டா? டியில் 4ல் 1 பங்கு. கரெக்டா? சியோட எடை வேணும்னா டியில 4ல் 1 பங்கு. டியின் எடை ஈயின் 5 மடங்கு. டியோட எடை பார்த்தோன்னா ஈயின் 5 மடங்கு. டியோட எடை பார்த்தோன்னா ஈயோடைய 5 மடங்கு அப்படின்னு கேட்டுக்கிறான். டியின் எடை பார்த்தோன்னா ஈயின் 5 மடங்கு. யார் அதிக எடை கொண்டவர் அப்படின்னு சொல்லிக்கிறான். இங்க பாருங்க, பியை விட ஏ கம்மி, ஏன்னா பில பாதி அப்படின்னு சொல்லியாச்சு. நான் இவங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல, இங்கே ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏவோட எடை பார்த்தோன்னா பில பாதி, அப்போ பியை விட ஏ கம்மியா தான் இருக்கும், பி அதிகமா இருக்கும். பியோட எடை சியை விட அதிகம், ஏன்னா பியோட எடை சியோட 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப சியோட எடை பாத்தீங்கன்னா டில 4லே 1 பங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? 4ல 1 பங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப டியோட எடை பார்த்தோன்னா ஈயோடைய 5 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டான். இங்க பார்க்கும்போதே தெரியுது எது அதிகமா இருக்கு, ஈ தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஈ தான் அதிகமா இருக்கு, சாரி டி தான் அதிகமா இருக்கு. நம்ம ஃபுல்லா செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இங்கவே நம்ம என்ன சொல்லிடலாம், டி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் டி. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஏ பி சி டி இ அப்படின்னு போடுவோம். ஓகேவா? இங்க என்ன பண்ணுவோம், இ வந்து எக்ஸ்ன்னு வைப்போம். கரெக்டா? இங்க டி என்ன பண்ணுவோம், 5x அப்படின்னு வைப்போம். சி என்ன பண்ணுவோம், 5/4x அப்படின்னு போடுவோம். ஓகேவா? பி எப்படி போடுவோம், 5 அதாவது 3 × 5/4x அப்படின்னு போடுவோம். ஓகேவா? அப்புறம் ஏ வேணும்னா இதுல பாதி, இதுல பார்த்தீங்கன்னா 15x / 8 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்படிலாம் போட்டாவே என்ன தெரியுது, இதுதான் பெருசுன்னு தெரியுது, 5x அப்படின்ட்டு. இதெல்லாம் டிவைட் பண்ணா கம்மியா வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? அப்ப எது வரும், ஆப்ஷன் டி தான் வரும். நான் பெருசா போட தேவையில்ல, அங்க போடும்போது எனக்கு டி பெருசுன்னு தெரிஞ்சிச்சு, அதனால என்ன பண்ணுவோம், டி ஆப்ஷன் டி அப்படின்னு போடுவோம். இல்லைன்னா நம்ம எப்படி பண்ணோம், இந்த மாதிரி தான் எது ஒன்று கடைசியாக கொடுக்குறாங்கன்னா அது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், எக்ஸ்ல இருந்து அப்படியே ஃபைன் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பாம்பே டின்னு வரும். ஓகேவா? சரி, 30 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கோர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல எதனா டவுட், எதாவது புரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டெஸ்ட்லயோ இல்ல கமெண்ட் செக்ஷன்லயோ உங்களுக்கு நான் வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஓகேவா? புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் எடுக்கும்போது எதனா ஒரு கொஸ்டின் புரியலனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எடுத்துலாம். ஓகேவா? தேங்க்யூ.